இது இப்போ பாஜக வந்து சரி ஓகே இதில் ஒன்றிணைப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்களா சார்? இப்போ அதிமுக அது எடப்பாடி எந்த காலத்திலும் ஒதுக்க மாட்டார். அப்படின்னா அவர் பாஜகவை தூக்கி எறியும் தேங்க மாட்டார். அவருக்கு தேவை அதிமுகவோட பொதுச் செயலாளர் தான் இருக்கணும்னு. அவர் தினகரனையோ சசிகலா அவர்களையோ செங்கோட்டையனையோ இனிமேல் முந்தி ஓபிஎஸ்ஐயோ இப்போ இனிமேல் செங்கோட்டையனையோ அவர் உள்ளே சேர்க்க மாட்டார். நீங்கள் இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னு ஒரு தலைமைன்னு ஒன்று இருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க எதிராக பேசுகிறவங்க விளக்க தான் செய்வாங்க. அதுக்கு ஒன்றும் நம்ம இன்னும் சொல்லவே முடியாது. இப்போ ஸ்டாலின் அவர் தலைமையை எதிர்த்து ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, கட்சியை விட்டு நீக்காமல் இருப்பாங்களா? இந்த இடத்துல நீங்கள் சீனியர் ஜூனியர் கதையெல்லாம் இங்கே கதைக்காவாது. சீனியர் இங்கே ஒரு கட்சி நடத்தணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் மிக மிக தெளிவாக முன்னே எடப்பாடிக்கு அவர்களுக்கு முன்பாலே இந்த கட்சியை நீங்கள் கைப்பற்றிருக்கணும்ல. அப்படி 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 பார்க்க போனால் உங்களால் முடியல. அவர் எப்படியோ வந்தார், தலைமை பதவிக்கு வந்துட்டார். தலைமை பதவிக்கு வந்து தன் தலைமையும் காப்பாற்றிட்டார் இத்தனை நாள் வரைக்கும். கட்சியையும் பெருசாக ஒன்று. இப்போ இவங்கெல்லாம் வெளியில் போனாங்க, வெளியில் போனால் என்ன பாதிப்பு நடந்துச்சு? ஒருவேளை தென் மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல பாதிப்பு இருக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தென் மாவட்டம் மிச்ச இடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு